இன்ஸ்பெக்டர் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயமா? ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்காரு. சொல்லுமா, யார் மேல கம்ப்ளைண்ட் தர போற? என் ஹஸ்பண்ட், என் மாமனார், அவரோட தம்பி, இந்த 3 பேர் மேலையும். என்ன வரதட்சணை கேஸா? கொடுமைப்படுத்துறாங்களா? அடிச்சாங்க, அதுவும் பெல்ட்டால. இங்க பாருங்க. அட பாவீங்களா, பார்த்த படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, உன்னை போய் இப்படி அடிச்சிருக்காங்க. சரி, முதல்ல நீ இதுல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் அவங்களை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி தினமும் யாரோ ஒருத்தரோட நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தா பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? இந்த பாருமா, இது வீடு, சத்திரம் இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை குறையாத மாதிரி பார்த்து பேசி பழக கத்துக்க. உன்னை தவிர வேற யாராவது இப்படி பேசியிருந்தா எந்நேரம் வெட்டி போட்டிருப்பேன். ஒரு குடும்ப பெண்ணுக்கு இப்படி ஆத்திர அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை நீயா புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. இல்ல நாங்க புரிய வைக்க வேண்டியிருக்கும். கிளிப்பூனைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, கூட கூட பேசிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேர் வச்ச கூப்பிடுற திமிரா உனக்கு? என்னம்மா, நல்ல படிச்ச பொண்ணா இருக்க, வேலைக்கு வேற போற, உன்னை நல்லபடியா வச்சுக்காம இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான் உன் புருஷன். எனக்கு அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல மேடம். அவரோட சேர்ந்து வாழவும் பிடிக்கல. அப்புறம் ஏமா அந்த வீட்டுல இருக்க? என்னோட அப்பாவும் அம்மாவும் கம்பல் பண்ணி என்ன அங்க விட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மேடம், அத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த படிக்காத ஆள் கூட நான் எப்படி மேடம் குடும்பம் நடத்துறது? கரெக்ட். படிக்காதவன் மட்டும் இல்ல, மிருகத்தனமால நடந்திருக்கான். பொம்பளைன்னா சுவிட்ச் போட்ட பொம்மை மாதிரி இருக்கணுமா அவனுக்கு? அவனையெல்லாம் 4 நாள் உள்ள தள்ளினாதான் சரியா வருவான். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். யார பாக்கணும்? இங்க அண்ணாமலைங்கிறது யாரு? எங்க அப்பா தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. என்னடி இது? அண்ணாமலை யார்? எங்க அண்ணாமலை? என்னங்க இது? நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு வீட்டு ஆளுங்களை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? அப்பா, நீங்க யாரு? அவருடைய பொண்டாட்டி. உங்க வீட்டுக்காரு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி தான் நடந்திருக்காரு. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்னம்மா வேணும்? இந்த வீட்டுல அண்ணாமலைங்கிறது யாரு? நான் தான். ஓ, நீங்க தானா? அப்ப அழகேசன் என் தம்பி. கிருஷ்ணங்கிறது யாரு? அவன் தான். என்னம்மா விஷயம்? ரொம்ப சந்தோஷம். எங்களை ரொம்ப அலைய வைக்காம மொத்தமா 3 பேரும் மாட்டினது நல்லதுதான். உங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னம்மா அது? திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காயத்ரிங்கிறது யாரு?
என் மருமக கிருஷ்ணனோட சம்சாரம். அந்த பொண்ணுதான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. என் புருஷன், என் மாமனாரு, என் சின்ன மாமனாரு எல்லாரும் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்க 3 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எங்க அப்பா ஒண்ணும் பண்ணல, அவதான் திமிரா பேசினா அடிச்சிருதா? அதுக்கு 8 வருஷ தண்டனை தெரியுமா? இத பாருங்க, இது எங்க குடும்ப விவகாரம். நாங்களே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்குவோம். அதான் ஸ்டேஷன் படி ஏறிடுச்சு, அப்புறம் என்ன குடும்ப விவகாரம்? முதல்ல 3 பேரும் வந்து வண்டியில ஏறுங்க. மேடம் இது பாருங்க, நான் தான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன். எங்க அப்பா ஒண்ணும் பண்ணல. தயவுசெய்து அவங்க 2 பேத்தையும் விட்டுருங்க. என்ன வேணா கூட்டு போங்க, நான் வரேன். என்னது, கோவம் வந்தா அடிச்சிருவியா? எனக்கும் கோவம் வரும். ஸ்டேஷனுக்கு வந்து பார் என்ன பண்றேன்னு. என்னங்க நீங்க பாட்டுல பேசிட்டே போறீங்க? அவதான் எங்க அப்பாவின் தம்பியை மரியாதை இல்லாம பேசினா. இத பாருங்கம்மா, கிருஷ்ணா அவன் பொண்டாட்டிய பெல்ட்டால போட்டு அடிச்சிருக்கான். அந்த பொண்ணு காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. நீங்கெல்லாம் பொம்பளைங்க தானே, ஒரு பொண்ணை போட்டு இவ்ளோ அடி அடிச்சிருக்கான். நீங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? அந்த பொண்ணு உங்க 3 பேர் மேலயும் கேஸ் கொடுத்திருக்கு. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். முதல்ல 3 பேர் வண்டியில இருங்க, கூட்டு போங்க. ஐயோ கையை விடுங்கய்யா, நானே வரேன். வாங்க, கூட்டிட்டு வாங்க. விடுங்கன்னு சொன்னேன்ல. ஐயோ அம்மா 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 அம்மா, நான் சொல்றது கேளுமா? அம்மா நான் சொல்றது கேளுமா, நான் சொல்றது கேளுமா. நான் சொல்றது கேளுங்க. பண்ணது கிருஷ்ணன் தான், ஏதோ கோவத்துல பண்ணிட்டா. அத கோர்ட்ல போய் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் இருக்கிறது எங்க குடும்பம். பாருங்க, எல்லாரும் பார்த்தா எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்கம்மா. வேண்டாமா, விட்டுருங்கம்மா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். பேசிட்டுமே, ஒரு பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்க வீட்டு ஆம்பளைங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரையும் ஏத்துங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த சோதனை. கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க கிருஷ்ணா, இது எப்படி இருந்த மனுஷனை இப்படி தலைமுடிய வச்சுட்டாரு? பாவி, அவன் நல்லா இருப்பாளா? என்னடி செய்வேன்? சொல்லுமா கௌரி, நான் மாமா பேசுறேன். நான் ரஞ்சனி பேசுறேன். ஓ ரஞ்சனியா, சொல்லுமா. உங்க பொண்ணு என்ன பெரிய இவளா? உங்க மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா, என்ன விஷயம்? அவளை எங்க வீட்டுக்கு புருஷன் கூட வாழ அனுப்பி வச்சீங்களா, இல்ல எங்க குடும்பத்துக்கு எல்லாருமே கேவலப்படுத்தணும் பிளான் பண்ணி அனுப்பி வச்சீங்களா? இந்த வருமா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னாதானமா என்னால பதில் சொல்ல முடியும். விளக்கமா தானே சொல்றேன், கேளுங்க. உங்க பொண்ணு அண்ணாமலை அப்பா, அழகேசன் அப்பா, கிருஷ்ண எல்லாரும் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா.
போலீஸ் வந்து எல்லாருமே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க குடும்பத்தை நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்க உயிர் எடுக்கிறீங்க? இந்த பாருமா, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நீ சொன்னிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். உங்க பொண்ணுக்காக ஹாஸ்பிடல் வந்து அவர் எவ்வளவு பறிச்சு பேசினாரு. இது அவருக்கு தேவைதான். உங்க பொண்ணு படுறது நன்றி கிட்டத்தனம். நீங்க உங்க குடும்பத்தோட வந்து கெஞ்சினதுக்காக உங்க பொண்ணு பண்ண எல்லா தப்பையும் மறந்து வீட்டுக்குள்ள சேர்த்தோம் பாருங்க. எங்க எல்லாரையுமே செருப்பால அடிச்சுக்கணும். என் பொண்ணு பண்ணது தப்புதாம்மா. அதுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசி இன்னும் 1 மணி நேரத்துல கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ போன வைமா. இங்க காயத்ரி டீச்சர் எங்க இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ரூம். காயத்ரி, என்ன சித்ரா இங்க வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. என்ன காயத்ரி இப்படி பண்ணிட்ட? போலீஸ் வீட்டுக்கு வந்து மாமா 2 பேரையும் கிருஷ்ணனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அத்தை எல்லாம் எப்படி அழறாங்க தெரியுமா? தெருவே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது ரொம்ப அசிங்கமா போச்சு. நீ கூட வா வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? என்ன இப்படி கேக்குற? நீ வந்து முதல்ல இந்த கேஸ வாபஸ் வாங்கு. முடியாது. காயத்ரி, நீ இப்ப கேஸ வாபஸ் வாங்கலனா மாமாவெல்லாம் ஜெயில்ல போட்டுருவாங்க. போடட்டும். காயத்ரி, இங்க பாரு, இது நான் வேலை பாக்குற இடம். இங்க வந்து எந்த டிராமாவும் போட வேண்டாம், புரிஞ்சுதா? கிளம்பு. காயத்ரி, நீ இப்ப பண்ணிருக்கிற காரியத்துக்கு மாமாவெல்லாம் ஜெயில்ல போட்டுட்டாங்கன்னா அத்தெல்லாம் தற்கொலை பண்ணிப்பாங்க. காயத்ரி, சும்மா பயமுறுத்தாத. நேத்து அவர் புள்ள என்ன அடி அடின்னு அடிக்கும் போது அதை தடுக்கணும் காப்பாத்தணும்னு ஒருத்தருக்காவது தோணுச்சா? இல்ல எல்லாரும் என்ன அடிக்க விட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல, அதுக்கு நான் இப்ப கொடுத்திருக்கிற தண்டனை சரிதான். காயத்ரி, அவங்க எல்லாம் பெரியவங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கற அளவுக்கு நமக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. வயசும் அனுபவமும் தப்ப தட்டி கேட்கறதுக்கு தேவையில்லை. மனசுல உறுதியும் நேர்மையும் இருந்தா போதும். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் ஸ்டூடெண்ட் கூட உட்கார்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டேன். அதுவும் தற்செயலா நடந்த விஷயம். அதுக்கு என்ன மாட்டு விட கேவலமா? நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. நீ சொன்னியே வயசும் அனுபவமும், அதெல்லாம் இருக்கிற அந்த பெரிய மனுஷங்க முன்னாடி தானே இந்த அநியாயம் நடந்துச்சு. அது ஏன் அவங்க தட்டி கேட்கல? அது அது புருஷ பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம். காயத்ரி, எப்படி நாங்க வந்து எது அடிக்கிறதும் அடி வாங்குறதுமா? பொண்ண மாதிரி ஒரு இழிச்சு வாயா இருக்கணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்லை. என் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆகணும். காயத்ரி, என்னடி செஞ்ச? உங்க மாமனார் குடும்பம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களாமே? என்னம்மா, என்னாச்சு? என்ன செஞ்ச? இங்க பாருங்க, பாருங்கப்பா, பாருங்க. பாருங்க. என்னடி உடம்பெல்லாம் அடிபட்ட மாதிரி இருக்கு? மாதிரி இல்லம்மா, அடிச்சதுதான். எல்லாம் உங்க மருமகன் கொடுத்த பரிசு. நான் அவங்களை எதிர்த்து பேசிட்டேனா அது அவங்க குடும்ப வழக்கப்படி ரொம்ப தப்பா. அதாம்மா இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி பெல்ட்டால உன் மருமக அடிச்சாரு. பாரு, நீயே பாரு, நல்லா பாரு. வீட்டுல அத்தனை பேரும் இருந்தாங்க.
ஒருத்தரும் தடுக்கல. நல்ல அடி வாங்கட்டோன்னு வேடிக்கை பார்த்தாங்க. தப்புதான் காயத்ரி, கண்டிப்பா தப்புதான். அத நம்ம பேசி தீர்த்திருக்கணும். கிருஷ்ணா இனிமே உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. வா காயத்ரி, வந்து முதல்ல அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. வா காயத்ரி.